ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்கு கிரீன் சிக்னல் விழுந்தாச்சு. கிரீன் சிக்னல் பச்சை கொடி காட்டியாச்சு. பிரச்சனைகள்லாம் தீருது. மலன்னு போகலாம். நீங்கள் சரியா உங்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயுமே இன்னும் வேகம் இருக்கும். ஒரு ஸ்பீடு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டிராஃபிக்கில் இருந்தீங்க, ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தீங்க, அடப்பட்டு நின்னீங்க, தடப்பட்டு நின்னீங்க, எல்லாம் சரியாயிரும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், 7.5 சனியுடைய தாக்கம் இருக்குது. பாத சனி ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ராசியிலேயே பைண்டிங் ஆகிருக்கிறாரு. இருப்பினும் குரு பார்வை இருக்குது. நல்லா இருக்குது. சரியா கெடுபலங்கள் இருந்தாலுமே ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் அசுபத்தோடு இருந்தாலுமே 5ஆம் இடம் வளர்த்துருக்கு. பஞ்சமஸ்தானம் வளர்த்துருக்கு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். குருக்கு அந்தரமாக இருக்கிறார். மத்தியம பலனை கொடுப்பாரு. 3ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். கொஞ்சம் அந்த நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் வேகம் இருக்காது. வேகத்தை கூட்டிட்டிங்கன்னா வெற்றி தான். சரியா ரைட்டு. அந்த வெற்றி எப்படி சார் கிடைக்கும், சக்ஸஸ் எப்படி ஆகும், வாழ்க்கையில் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வருகிற 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16 கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி அன்றைக்கி கண்ணனுடைய வழிபாடு பண்ணணும். கண்ணன் வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்குது. கும்பராசிக்கு கண்ணனுடைய படம் என்ன படம் சார் வச்சு கும்பிடணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான படத்தை சொல்கிறேன். அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கோடானு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். கோடானு கோடி பலன்கள் கிடைக்கும். குறைகள் தீர்ந்து நிறைகள் அதிகமாகும். கர்ம பலன் தீரும். கர்மம்னா என்ன? போன பிறவில் செஞ்ச பாவ புண்ணியங்கள், அதோடைய தாக்கம் தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கும். ஸோ கர்ம பலன்கள் குறையும், தர்ம பலன்கள் கூடும். கிருஷ்ணன் தர்மத்தை காக்க பிறந்தவர். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் தர்மமே ஜெயிக்கும் என்று நிரூபணம் பண்ணவர். அந்த கண்ணன் பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் கண்ணன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கும்பராசிக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது. கார்த்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் பரிபூர்ணமாக கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணன் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பிறந்தார். அஷ்டமி தீதி அன்றைக்கி உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அனுஷ்டிக்கப்படுகிறது. சரி சார், எந்த படத்தை வச்சு வணங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணன் கோபியர்கள் கூட விளையாடுற படம். அதை அவரை சுற்றி கோபியர்கள் இருப்பாங்க. அவர் அவர் பாலிய பருவத்தில் யசோதா கிட்ட வாழும்போது அந்த இடத்துல கோபியர்கள் பெண்களை அவர் விளையாட்டு பொருளாக்கி பெண்கள்கிட்ட ரொம்ப விளையாடுவார். அவங்க துணியை திருடுறது, வைக்கிறது, ஜடையை பிடிச்சி இழுக்கிறது, ஜடையெல்லாம் கோர்த்து விடுறது, பெண்களோட ஜடையெல்லாம் கோர்த்து விடுறது, இப்படி ஆயர்பாடி கண்ணன் அந்த கோபியர்கள்கிட்ட சில மோகன வேலையெல்லாம் பார்த்தாரு. அந்த மோகன வேலையை பார்க்குற கண்ணன் படத்தை வச்சு கும்பிடணும். கண்ணன் மரத்துக்கு மேலே உட்காந்துருப்பார். கீழே கோபியர்லாம் இருப்பாங்க. அவங்கள அவர் கேலி கிண்டல் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருப்பார். இந்த கோலத்தில் உள்ள கண்ணனை படத்தை வச்சு வணங்கினீங்கன்னா, சாமி கும்பிட்டிங்கன்னா கும்பராசிக்கு யோகம் இருக்கும். ஏன்னா கண்ணனுடைய லீலைகள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் கண்ணனோட படத்தை பார்த்தாலே நிறைய படங்கள் இருக்கும். தெய்வத்திலே கண்ணனுடைய படங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆளிலையில் படுத்திருப்பார், தவழ்ந்துட்டு இருப்பார், வெண்ணெய் சட்டிக்குள்ளே கையை விட்டுட்டு இருப்பார், வெண்ணெய் பாத்திரத்தை வாயில் வச்சுட்ருப்பார், அப்புறம் கோபுரத்தின் மலையை தாங்கிட்டு இருப்பார், பாமா ருக்குமணி கூட இருப்பார், அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவார். இப்படி நிறைய அவருடைய சொரூபங்கள் இருக்குது. அந்த ரூபங்களில் அவர் கோபியர்கள், அந்த நந்தகோபாலா நவநீத ஜோரா, அது சொன்ன மாதிரி அந்த நந்தகோபாலன் கோபியர்கள்கிட்ட களியாட்டம் ஆட்டம் போடுற அந்த படத்தை கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த படத்தை நான் இந்த வீடியோவில் நான் அனுப்புகிறேன். இதில் இருக்கும், நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். கஷ்டம் தீரும், கர்ம பலன் தீரும், நல்லா இருப்பீங்க. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம், நல்லா இருப்பீங்க. அந்த ஆயர்பாடி கண்ணன், யாதவகுல சிங்கம், அந்த கண்ணன் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள்லாம் கொடுப்பார். நம்பினால் நடராஜன். 16/8/2025 ஆடி 31 சனிக்கிழமை கோகுலாஷ்டமி அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைக்கி காலையில் 7:45 to 8:45 பூஜை பண்ணலாம். இரவு 4:45 to 5:45 கண்ணன் படத்தை வச்சு, திருவுருவ படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க. கண்ணனுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, கண்ணனுக்கு படையல் வைக்கலாம். நான் கொஞ்சம் இந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிட்டு பலன் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. சரியா நேர்களே? ஏன்னா எதுக்கு இந்த பூஜை புனஸ்காரத்தை முதல்ல சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, கடைசியில் போயிடுச்சுன்னா கேட்க மாட்டாங்க, பலன்களை கேட்டு விட்டுருவாங்க. ஸோ இது முக்கியமான அமைப்பு, வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு சொல்கிற விஷயம். அதனால் முன்னாடி சொல்லிடுறேன். கண்ணன் படத்தை வச்சுட்டு நீங்கள் வீட்டில் எப்படி கும்பிடுங்களோ அது மாதிரி கும்பிடுங்க. படையலுக்கு அவல் வைக்கலாம், சீடை, தட்டை, முறுக்கு, நெய் பலகாரம், மில்கில் செஞ்ச ப்ராடக்ட், பால்கோவா, இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். எப்பயும் போல் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கும்பிடுங்க. ரைட்டு, நான் ரொம்ப அதுக்கு மேலே சொல்லலை. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சார் பலன் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, கர்ம பலன் தீரும். எதுவும் கெட்ட பலன்கள் இருக்குது, தீய சக்தி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். புல்லாங்குழல் வச்சு கும்பிடணும். புல்லாங்குழலும் மயில் இறகும் இருக்கணும்.
பூஜையில் வந்து புல்லாங்குழலும் மயில் இறங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா புல்லாங்குழல் கண்ணன் வாசிக்கிறது புல்லாங்குழல். நீங்கள் பூஜ்யம் புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு வீட்டில் புல்லாங்குழல் எடுத்து கொஞ்சம் ஊதுங்க. புல்லாங்குழல் வீட்டில் ஊதுனீங்கன்னா அந்த கண்ணன் வசப்பட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடுவார். எங்கே இருந்தாலுமே உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அருவமாக வந்து உட்காந்துருப்பார். கண்ணன் வீட்டுக்கு வந்துட்டார்னா அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துடும். சரியா? அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்பான், கீதையிலேயே அவன் கண்ணன். கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறார், என்னை மனமுருகி உருகி உள்ளம் உருகி ஒரு தடவை கண்ணான்னு கூப்பிட்டேன்னா எதிரே வந்து நிற்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால் அந்த கண்ணன் அலைங்க வந்துடுவார். மயில் இறகு, மயிலுங்கிறது வந்து கண்ணன் தலையில் சூடுற ஒரு பொருள். மயில் இறகுலையும் கண்ணன் இருக்கிறாரு. அதுபோக மயில் வந்து முருகனுடைய வாகனம். இப்போ இந்து கலாச்சாரத்தின்படி இந்து கடவுள்லே 2 கடவுள்கள் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. முருகப்பெருமானை கூப்பிட்டா உடனே வந்துடுவார் மயில் மேலே. அதனால் முருகனுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. முருகனுக்கு வந்து வழிபாடு அதிகம். அதுபோல் கண்ணனுக்கும். சரியா? கண்ணனும் முருகனும் மாமா மருமகன். ஸோ 2 பேருமே வந்து அழைத்த குடலுக்கு உடனே ஓடி வருவாங்க. ஸோ கண்ணன் ஜெயந்தி அன்னைக்கு, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன படத்தை வச்சு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்றைக்கி கிருஷ்ணனுடைய அருள் 100% கிடைக்கும். அன்றைக்கி கிருஷ்ணனை வணங்குறவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும், காரிய சித்தி இருக்கும். ராசிக்கு எப்படி சார் இருக்குது? இன்றைக்கி ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கஜகேஸ்வரி யோகம். சந்திரனை வந்து குரு பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். 6 கூடியவனை பார்க்கறதுனால உத்தியோகம் நல்லாயிருக்கும். அடுத்த வருகின்ற காலத்தில் உத்தியோகத்தில் நல்லா இருப்பீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சந்திரன் நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. சரியா? நேரில் 2ஆம் இடத்துல போய் ஒரு ஒளிச்சந்திரனாக சனி பகவானை சுபத்தை பொறுத்தவரை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு சனிக்கு சந்திரன் வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தூரதேச அமைப்பில் நல்லா இருக்கும். சரியா? வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படும். வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து கிரீன் சிக்னல். அடைப்பட்டு இருந்த காரியங்கள்லாம் மலமலன்னு முடியும். சரியா? அடைப்பட்ட காரியங்கள்லாம் அடைதிருந்த வெள்ளம் போல் உங்களுக்கு வேகமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பண நெருக்கடி தீரும். சுக்கிரன் யோகாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கனால பணம் நெருக்கடி தீரும். லாபம் அதிகமாக இருக்கும். இதுவரை இந்த பண நெருக்கடியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஓரளவு நிம்மதியாக இருப்பீங்க. கையில் காசு பணம் தாராளமாக புழங்கும். திருமணம் வரம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அருமையான வரங்கள் அமையும். சுப செய்திகள் வீட்டுக்கு வரும். பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். இருப்பினும் வேலை பார்க்குறவங்களுக்கு சில அலுப்பு இருக்கும். அலுப்பு வலி, வாயு கோளாறு எல்லாம் இருக்கும். 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 22க்கு மேலே புதன் 7ஆம் இடத்துக்கு வருவார். மிகச்சிறப்பாக பலன்களை கொடுப்பார். 7ஆம் இடத்துல இருக்க புதன் நல்ல பலன்களை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 5, 8 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்குது. மிகச்சிறப்பு தான். சரியா? நல்லாயிருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து எங்கேனாச்சும் டூர் பிக்னிக்லாம் போயிட்டு வருவீங்க. நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பம்லாம் சரியாக போயிடும். ஆகஸ்ட் 17 கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாளிலிருந்து கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அக்கம் பக்கத்து வீட்டாரோடு அனுசரித்து போவீங்க. சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அதுபோக வந்து கடன் பட்டவர்களுக்கு கடன் அடையும். கடன் நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும். வீடு கட்டுறேன் சார், பேங்க் லோன் எடுக்கணும் அப்படின்னா கிடைக்கும். தேவைக்கு பணம் தாராளமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு யோகம் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருப்பீங்க. அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. சூரியன் ஆட்சி பெறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆவணி மாதத்துலேருந்து ஆட்சி பெறாரு. புதாதித்ய யோகம் ப்ளஸ் கேது வந்து இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. சரியா? கேது புதன் சூரியன் இணையிறது வந்து ஆவணி மாதம். அதுக்கு நான் அந்த டைம் சொல்கிறேன். அந்த டயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மணி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 கூடியவன் கேது கூட சேருறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இருப்பினும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கண்ணனை கும்பிட்டிங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். சரியா? வருகிற வினையெல்லாம் கண்ணன் வந்து தீர்த்து விடுவான். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். சமுதாயத்தில் பெரிய மனிதரோட தொடர்பு இருக்கும். சரியா? நேரில் அற்புதமாக தான் இருக்குது. ஆவணி மாதம் வந்து அற்புதமாக தான் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அம்மா விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா கிட்ட கடன் வாங்குவீங்க, அம்மா கிட்ட பணம் வாங்குவீங்க. அம்மாவோடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சந்திரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும். சரியா? அதனால் அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. வருகிற ஆவணி அமாவாசை தாண்டி வருகிற நாட்களில் அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பாத்திரக்கடை, செப்பு பாத்திரம், வெள்ளி பாத்திரம் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அதை தயாரிக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் கொஞ்சம் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எஃப்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை டயத்தை கொடுத்து வாங்கிடுங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கு, வம்பு வழக்கு நடக்கு, பிரச்சனை நடக்கு அப்படின்னா அது நல்ல விதமாக சாதகமாக இருக்கும். அப்பா வழி அம்மா வழி சொத்து பிரச்சனைகள் நடக்குது, அதில் கேஸ் நடக்குது, இட பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையோ கேஸ் நடக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே ஆள் நல்லா திடசாரியமாக இருப்பீங்க. சில பேருக்கு கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். முரட்டுத்தனத்தெல்லாம் விட்டுருங்க. எதுலேயுமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருங்க. அது எப்படின்னா வீரமாகவும் இருக்கணும், விவேகமாகவும் இருக்கணும். முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஸோ முரட்டுத்தனத்தை விட்டுருணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ ரெண்டு கிரகங்களுமே 6 வீட்டில் இருக்கிறதுனால 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் உங்களுக்கு வந்து வலுப்புறது. சரியா?
அதுபோல் 12 கூடிய சனி பகவானும் ராகுபடியில் இருக்கிறாரு. ஸோ 6, 8, 12 அசுப ஸ்தானங்கள்லாம் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திடீர்னு எதிர்பாராமல் சில காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. அதனால் சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க. முன் யோசனை இருக்க வேண்டும். ஆனால் முன் யோசனை வந்துடும். ராசிக்கு புதன் பார்வை இருக்கிறதுனால முன் யோசனையோடு இருப்பீங்க. இருப்பினும் அந்த அடிதடி கலட்டா இதிலெல்லாம் கொஞ்சம் விட்டு விலகிருங்க. துஷ்டனை கண்டா தூர போன்னு சொன்ன மாதிரி துஷ்டனை கண்டு தூர போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மந்திரம் கால் மதி முக்கால். மந்திரம்னா என்ன? பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, சாமியை கும்பிட்றது, இதுதான் மந்திரம். மதிங்கிறது வந்து சொந்த மதி, அறிவு. ஸோ மதி நல்லா இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் சூரியகாந்தத்தில் இருக்கணும். அப்போனா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்? சூரியகாந்தத்தில் இருக்கணும்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கணும். இல்லைனா வைகாசி மாதம் பிறக்கணும். இல்லைனா ஆவணி மாதம் பிறக்கணும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். அவர் உங்கள் ராசிக்கு 6 கூடவனாக இருந்தாலுமே நல்ல பலன்கள் இருப்பார். நல்ல உத்தியோகத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் புலியாக இருப்பாங்க. ஆமாம் சார், நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வைகாசி மாதத்தில் பிறந்தேன், நல்ல உத்தியோகம் இருக்குது சார், நல்லா உத்தியோகம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். சந்திரன் வந்து சூரியகாந்தத்தில் இருப்பார். ராசியில் நல்ல நிலைமையில் இருப்பார். நீங்கள் சதய நட்சத்திரமோ பூரட்டாதியோ அவிட்டமோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே நல்லா தான் இருக்கும். சரியா நேரில் சந்திரன் வலுப்பெறணும். பொதுவாக வந்து சந்திரன் தாங்க முக்கியம். சந்திரன் வந்து பூமியோட துணைக்கோள். அவர் உங்கள் ராசியில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல விதமான பலன்களை கொடுப்பார். அதுபோல் சந்திரன் சுப தொடர்பில் இருக்கணும். உங்கள் ஜாதக கட்டத்தை பாருங்கள் சாமி. ஜாதக கட்டத்தில் பாருங்கள், ராசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கா? குரு வந்து எங்கேருந்து பார்க்கணும்? குரு வந்து உங்கள் ராசிக்கு துலாமிலிருந்து பார்க்கணும். இல்லைன்னா சிம்மத்திலிருந்து பார்க்கணும். சிம்மத்திலேருந்து பார்த்தாருன்னா சூப்பர், நல்லா இருப்பாங்க. சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கும்பராசினியர்கள் யோகவான்கள். ராசிக்கு 2-11 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு, நல்லா இருப்பாங்க. இந்த அமைப்பில் இருக்கிறவங்க ராசியை குரு பார்ப்பார். அது நட்பு ஆகி பார்ப்பார். அதுபோல் குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து மிதுனத்திலிருந்து பார்த்தாலும் நல்ல அமைப்பு தான். 5ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார். அருமையான அமைப்பு. ஸோ கும்பராசினியர்களுக்கு ஜனன ஜாதக கட்டத்தில் தனிப்பட்ட கட்டத்தில் குரு மிதுனத்திலையும் சிம்மத்திலையும் இருந்தார்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். உடதாலும் மனதாலும் செயலாலும் சிந்தனையாலும் நல்லா இருப்பாங்க. குரு நல்ல பலன்களை கொடுப்பார். கையில் காசு பணங்களை கொடுப்பாரு. நல்ல ஒரு குடும்பத்தை கொடுப்பாரு. பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். லாபம் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் உதவி கிடைக்கும். சக்ஸஸ் ஆவாங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. நல்ல விதமாக பலன்கள்லாம் கொடுப்பாரு. சரியா? நல்லா இருக்கும். சரியா? தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அப்பா வழி உறவுகள் நல்லாயிருக்கும். அப்பாவால் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அப்பாவுடைய தொழிலை செஞ்சு நல்ல ஒரு பேர் எடுப்பாங்க. கும்பராசியில் மிதுனத்திலேயோ சிம்மத்திலேயோ குரு இருக்க பிறந்தவர்கள். ஆமாம் சார், நான் சிம்ம ராசி, மிதுனத்தில் குரு இருக்கிறாரு, நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. சரியா? நல்லா இருக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து இப்போ அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குருதசை நடக்கும். ஒரு 25 வயசுக்கு மேலே நடக்கும். எப்போ நடக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு மேலே நடக்கும். 22 வயசுக்கு மேலே நடக்கும். 22 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே செட்டில் ஆயிடுவாங்க. கொஞ்சம் வயசுலேயே செட்டில் ஆயிடுவாங்க. அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, லக்கணத்தை கூட விட்டுருவான். ராசியில் வந்து மிதுன ராசி, மிதுனத்தில் குரு இருந்து ராசியை பார்க்குறாரு. நல்லா இருக்கும். சரியா? நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது குறிப்பாக இவங்க வந்து மீன லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா தனுசு லக்கணத்தை பிறந்தாருன்னா சூப்பராக இருக்கும். அருமையான அமைப்பு. லக்கணத்தையும் பார்ப்பார். லக்கணத்தையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். மிதுனத்தில் இருந்துட்டு 7ஆம் பரிவாளர் லக்கணத்தை பார்ப்பார், 9ஆம் பரிவாளர் ராசியை பார்ப்பார். அருமையான அமைப்பு. தனுசு லக்கணம், கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், குருதசை சூப்பராக இருக்கும். ஆமாம், 100க்கு 100 உண்மை. இதான் ஜோதிடம். இல்லைன்னா நான் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, தனுசு லக்கணம், குரு மிதுனத்தில் இருக்கிறாரு. அவங்களுக்கு குருதசை நல்லாயிருக்கும். ஒரு வரியில் சொல்லிடலாம். இவங்க நல்லா இருப்பாங்கங்க. 7 சனி எந்த சனியாக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஜனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து குரு மிதுனத்தில் தான் இருக்கிறார், கோச்சாரத்தில். கடந்த ஒரு வருஷத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். வர்ற மே மாதம் வரைக்கும் வாரி வழங்குவார். கும்பராசியில் சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 7 சனி, ராகு, கேது, சனி எதுவுமே அவங்களுக்கு சாடாது. ஏன்னா தசநாதன் வலிமையாக இருக்கான். தசை நல்லா இருக்குது. லக்கணத்துக்கு வந்து 1-4 கூடியவன் தசை நல்லாயிருக்கும். சுகஸ்தானம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்ல நிலைமை போயிட்டு இருப்பாங்க. சரியா நேர்களே? இதுதான் ஜோதிடம். இது தனிப்பட்ட ஜோதிடம். தனி மனிதனுக்கு இப்படித்தான் பலன்கள் சேரும். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ராசி பலன் கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதெல்லாம் பொது பலன்கள், பொது அறிவிப்பு. முதலமைச்சர் போடுற பொது அறிவிப்பு தான். தனி மனுஷனுக்கு அது கிடைக்கணும். தகுதி இருந்தால் தான் கிடைக்கும். சரியா? தனி மனிதனுக்கு வந்து தகுதி இருந்தால் தான் கிடைக்கும். அந்த தகுதி உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அதனால் ஜாதகத்தை நல்லா பாருங்கள். நான் சொல்கிற அமைப்பெலாம் இருந்தால் கேளுங்க. சரியா? இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே சார், வேறு என்னங்கள் சார் பலன்கள் அப்படின்னா, ஆள் கொஞ்சம் சரீரமாக இருப்பீங்க. தேக வரைக்கு நல்லாயிருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளையே நீங்கள் வந்து இதாக்கிடுவீங்க. உங்களை எதிர்த்தவையெல்லாம் ஓடிடுவேன். மூட்டை முடிச்ச கட்டிட்டு துண்டை துணியை காணும் ஓடி போயிடுவானுங்க. எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழிலில் வந்து சில இடையூறுகள் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்புகளையும் முறியடிச்சிருவீங்க. நல்ல விதமாக இருக்கும். கற்பனை வளம் உண்டு. காரிய சித்தி உண்டு. கதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும்.
கலை, கவிதை, கதைத்திறன் நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் எப்படி சார் இருக்கும்? விவசாயம் வேளாண் குடிபடும் மக்களுக்கு எப்படி இருக்கும்? விவசாயம்னா என்ன? 2 கிரகங்கள் தான், சுக்கிரனும் செவ்வாயும் தான். சுக்கிரனும் செவ்வாயும் வந்து 6, 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. விவசாயம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா கவனமாக இருங்க. வர்ற தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். ஆனால் விவசாயத்தில் வந்து அந்த அளவுக்கு இது அமோகம் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவசாயம் பண்ணுற மக்கள்லாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் தான் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை கும்பிடணும். யாருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கோ அவங்க தான் அதிகமாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை கும்பிடணும். சரி சார், இப்போ கும்பராசியில் யாருக்கு சார் பலன்கள், கூடுதல் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதையும் சொல்கிறேன். லக்கண ரீதியாகவும் சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ கேட்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சிறந்தாழ்ந்த நன்றி. கோடான கோடி நன்றி. அதுபோக வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா, கிருஷ்ண ஜெயந்தி வருது, அவர் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணா போற்றி, கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, மொராரி போற்றி, கார்மிக வண்ணா போற்றி, கமலக்கண்ணா போற்றி, ஆயிரபாடி திருவிளக்கே போற்றி, யசோதா பெற்ற இள சிங்கமே போற்றி, யாதவகுல சிங்கமே போற்றி அப்படின்னு போடுங்க. சரியா, இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த நாமத்தை சொல்லுங்கள். கண்ணன் நாமத்தை டெஸ்ட் பண்ணுங்கள். பூஜை பண்ணும்போது நீங்கள் கண்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். புல்லாங்குழல் வாசிங்க. குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணுங்கள். கண்ணனுடைய வேஷம் பண்ணுங்கள். சந்தோஷத்தை கொண்டாடுங்க. பூஜை முடிஞ்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஒன்று வீட்டில் பூஜை பண்ணுங்கள், இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க. சில பேர் 2மே செய்வாங்க. ரொம்ப வசதி. பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க. என்றைக்குமே வீட்டில் பூஜை பண்ணோம்னா பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பசுமாட்டுக்கு சாதமோ வெள்ளமோ வாழைப்பழமோ ஸ்வீட்டோ கொடுக்கணும். பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா தான் பூஜை பரிபூர்ணமாகும், நிறைவடையும். ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியா, கொஞ்சம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வந்து லங்ஸ் பிரச்சனை இருக்கும். ஸ்கின் அலர்ஜி, லங்ஸ் பிரச்சனை இருக்கும். கவனமாக இருக்கணும். சிகரெட் குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. அளவுக்கு அதிகமாக சிகரெட் குடிப்பதை நிப்பாட்டிட்டேன்னா சிறப்பாக இருக்கும். சொல்லிட்டேன் நான். சரியா நேர்களே, சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல 22ஆம் தேதி வரைக்கிறாரு. அதுக்கடுத்து 6ஆம் இடம் வராரு. புதன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. வால் போனால் கத்தி வருது. சுக்கிரனை காட்டிலும் புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. வேறு என்ன சார் விசேஷம் அப்படி பார்த்தோம்னா, குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. செவ்வாய் 15ஆம் தேதிக்கு மேலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. செப்டம்பர் 15 இன்னும் நாள் இருக்குது. செப்டம்பர் 15க்கு மேலே தான் செவ்வாய் வந்து சிறப்பான இடத்துக்கு வருவார். இப்போ அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மூத்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். குடும்பத்தில் ஒரு அலைச்சல் இருக்கும். இளைய சகோதர விஷயத்துலையும் பிரச்சனை இருக்கும். சரியா, இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். கவனமாக இருக்கணும். குரு சுயசாரம் எடுத்திருக்கிறார். சிறப்பாக இருக்கும். 1ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நல்ல இணக்கம் இருக்கும். பிள்ளைகள் வந்து கண்ணின் மணியாக இருப்பாங்க. ஓவியமாக இருப்பாங்க. அதுபோக வந்து குடும்பத்தில் தாயோட அன்பு இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். விவசாயத்துக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே விவசாயத்தை நல்லபடியாக பார்ப்பீங்க. சரியா, விவசாயம் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வரும். அதுபோக வந்து தைரிய வீரிய காரியம் நல்லாயிருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். ஸ்டார்டிங் டேபிள் இருக்காது. ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல காசம் இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, கால்நடை வளர்ப்பவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும். பணம் வரும் நல்லாயிருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் குலதெய்வத்தை நினச்சாலே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க. இடையில உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகம் குறிப்பாக சிவில் சப்ளையில் இருக்கிறவங்க, ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து திரவ பொருள் விற்கிறவங்க, பால் உற்பத்தியாளர்கள், தண்ணி கேன் விற்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சலோடு ஆதாயம் இருக்கும். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். தித்திக்கும் இணைக்கும் சுவைக்கும் லாபம் இருக்கும். கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவன் வழியில் லாபம் இருக்கும். அந்த வழி சொத்துக்கள் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதமாக நல்லா இருப்பீங்க. 7ஆம் இடம் நல்லா இருக்குது. 7 கூடியவனும் வராரு, புதனும் வராரு. நல்ல அமைப்பு தான். கேது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா, கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்கள் இருக்கும். 8ஆம் இடம் எப்படி சார் இருக்குது? தூரதேசம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். லாபம் இருக்கும். வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வெளிநாட்டுக்கு சிவில் இன்ஜினியர் வேலைக்கு போனவங்க, இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு சிவில் இன்ஜினியர்ஸ், சிவில் படித்தவங்க எல்லாமே மேக்ஸிமம் கல்ஃப் கண்ட்ரி தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சிவில் படித்த இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் அங்கே தான் கார் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே டிரைவிங் வந்து இந்த சைடில் ஓட்டணும். நம்ம ஊரில் எந்த பக்கம் ஓட்டுவோம்? நம்ம ஊரில் வந்து ரைட் சைடில் ஓட்டணும்னா அங்கே லெஃப்ட் சைடில் ஓட்டணும். சரியா, அந்த பக்கம் ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. கல்ஃபில் போய் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா அங்கே வந்து அவன் தான் கிங்கு. அவன் கட்டட வேலை தெரியுதோ இல்லையோ கார் ஓட்டியாக பொழைச்சிக்கலாம். ஏன்னா அங்கே கார் ஓட்டுற வேலைக்கு அவ்வளோ மவுசு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நீங்கள் அங்கே டிரைவிங் லைசன்ஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா, அங்கே லோக்கல்லே கல்ஃப் கண்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் அந்த கம்பெனிக்கு ராஜா. ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறவனா தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறவங்க இங்கேயே லைசன்ஸ் எடுத்துருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிவில் இன்ஜினியர்ஸுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் போய் சிவில் இன்ஜினியர் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அப்பா வழியில் எப்படி சார் இருக்கும்? அப்பா வழியில் வந்து நல்லாயிருக்கும்.
அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அப்பாவுடைய ஆலோசனை குடும்பத்துக்கு கிடைக்கும், அப்பா வழி உறவுகளை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும், பாக்கியம் கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கும். நீங்கள் எந்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். ஒரு மனிதனுக்கு 3 தெய்வம் இருக்குது. குலதெய்வம் வந்து பரம்பரையாக கும்பிடுறது, காவல் தெய்வம் வந்து ஊருக்குள்ளே இருக்கிற தெய்வம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயிலோ ஏதோ ஒரு சாமி இருக்கும், அந்த சாமிக்கு திருவிழா எடுப்போம். இஷ்ட தெய்வம், உங்கள் மனசுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். வெங்கடாஜலபதி என்னோட இஷ்ட தெய்வம், திருப்பதிக்கு நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில். சரியா? அடுத்து வந்து தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, தொழில் வந்து தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். தொழிலில் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், தொழிலில் எதிர்பாராது கிடைக்கும். அப்படி யாருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்ப லக்கணத்தில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் தொழிலில். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த தொழில் சார்? வியாபாரம், பலசரக்கு வியாபாரம், நவதானிய வியாபாரம், புத்தக வியாபாரம், புத்தக ஸ்டாலு, அப்புறம் வந்து நிறைய சாஃப்ட்வேரு, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு, எழுதுறது வைக்கிறது, நோட்டு புஸ்தக கடை, அப்புறம் இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மின்பொருள், அப்புறம் வந்து செல்ஃபோன் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? மேக்ஸிமம் வியாபாரத்துக்கு தான் நல்லாயிருக்கும், தொழிலுக்கு நல்லா இருக்காது. லாபம் எப்படி சார் இருக்கும்? லாபம் நல்லாயிருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், ஃபினான்ஸ் வச்சுருக்க நல்லாயிருக்கும், நகை கடை வச்சுருக்கவங்க, அடமான கடை வச்சுருக்கிறவங்க, வட்டிக்கு பிடிக்கிறவங்க, நகை கடனுக்கு லோன் கொடுக்குறவங்க, சிட் ஃபண்ட் நடத்துகிறவங்க, அப்புறம் சீட்டு போட்டு வர்றவங்க, பண்டு சீட்டு போடுறவங்க, ஏழை சீட்டு போடுறவங்க, பணம் தொடர்பாக எந்த டீலிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? மிக நல்லாயிருக்கும். லாபம் வந்து அதில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அலைச்சல் இருக்கும், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். சரியா? கார்பரேஷன் வேலை பார்க்குறவங்க, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, கடைநிலை வேலையார்கள், ஊழியர்கள், அப்புறம் கட்டட கான்ட்ராக்ட் எடுத்துருக்கவங்க, சப் கான்ட்ராக்ட் எடுத்துகிறவங்க, இந்த பலகை அடைக்கிறவங்க, கம்பி கட்டுறவங்க, சில பேர் 2 வேலையும் செய்வாங்க. பலகை அடைச்சி கம்பி கட்டுவாங்க, செட்ரிங் வேலையும் பார்ப்பாங்க, சென்ட்ரிங் வேலையும் பார்ப்பாங்க, பார்பெண்டிங் ஒர்க்கும் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்ல அலைச்சல் இருக்கும், அலைச்சல் பேரில் லாபம் இருக்கும். சரியா? ஈஸியாக அடையாது, கொஞ்சம் கஷ்டப்படணும், மெனக்கடணும். இப்படி பலதரப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பலதரப்பட்ட லாபம் இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது. கும்பராசிக்கு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கும்பராசிக்கு மேச லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, கும்பராசிக்கு ரிஷப லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, சாதக பாதங்கள் எப்படி இருக்குது, அதை சரிவிகிதமாக சொல்லலாம். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, 12 லக்கணம், தசாபுத்தி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கும்? குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை வரைக்கும் நடக்கும். செவ்வாய் திசைக்கு மேலே வயசாகி போயிடும். இந்த தசாபுத்தி நடந்தாலுமே இந்த கிருஷ்ண வழிபாடு பண்ணுங்கள். ஒரு மனசாக 4ஆம் இடத்துல வருகிற அந்த கிருஷ்ண ஜெயந்தி, ராசிக்கு 4ஆம் இடம் ரிஷபத்தில் வருது, 4 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்க அருமையான அமைப்பு. கிருஷ்ணன் அப்படின்னாலே என்ன? பெருமாளோட அவதாரம் தான். 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அந்த பெருமாள் இப்போ எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. நல்லாயிருக்கும். சரியா? கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். டைம் சொல்லிட்டேன். வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா காலையில் 7:45 to 8:45 சனிக்கிழமை, இல்லைன்னா சாயந்தரம் 4:45 to 5:45 பின்னிருங்க. நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கும், பச்சை கொடி காட்டப்படும், தடைகள் நீக்கப்படும், நீங்கள் நல்லா போகலாம், ஜாலியாக போகலாம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் பயணம் நல்லாயிருக்கும். வீரநடை, வெற்றி நடை, ராஜநடை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லபடியாக போங்க. சில இடர்பாடுகள் இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டேன். நான் சாதக பாதங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். யாருக்கு நல்லா இருக்குன்னு அதுவும் சொல்லியிருக்கிறேன். எந்த லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்கும் அதையும் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் அந்த வழிபாடு பண்ணுங்கள், சரியாக போயிடும். கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே, அழைத்தவர் ஊர்களுக்கு வருவான் கண்ணன். சரியா? பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான். அந்த கண்ணன் நினச்சாலே பசி போயிடும், நோய் பறந்தோடிடும். அந்த கண்ணனை வழிபாடுங்க பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் அந்த ஃபோட்டோவை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். சரியா? வேறு உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை அனுப்பிவிடுவேன், சென்ட் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் நேரில் தொடர்ந்து வீடியோ போடுறேன். கும்பராசிக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு நான் பலன் சொல்லுவேன். தெளிவாக கேட்கணும். சதயம் 3ஆம் பாதம் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ சுக்கிர திசை நடக்குது, சுக்கிரன் இந்த வீட்டில் இருக்கிறாரு, எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு கேட்கணும். உங்கள் ஜனன ஜாதக டீட்டெயிலை தெரிஞ்சு வச்சுட்டு கேள்வி கேட்கணும். அது கேள்வியில் வந்து டீட்டெயில் அதிகமாக இருக்கணும். சும்மா மொட்டையாக சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னா அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. சதய நட்சத்திரத்துக்கு தான் நான் பலன் சொல்கிறேன், ராசி பலன். சதய நட்சத்திரத்தில் இன்றைக்கி 50 லட்சம் பேர் இருப்பான் தமிழ்நாட்டிலே, 1 கோடி பேர் கூட இருப்பாங்க. சரியா? 1 கோடி பேருக்கெல்லாம் பலன் சொல்ல முடியாது, ஒரு ஆளை தான் சொல்ல முடியும்.
அந்த ஒரு ஆள் யார்? இறைவன் தான். கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும். நம்மளாம் மனுஷன் தான். உங்கள மாதிரி நானும் ஒரு மனுஷன் தான். நான் ஒரு ஜோசியன் அவ்வளோதான். ஏதோ படிச்சிருக்கேன், அறிவு இருக்குது, ஆண்டவனோட அருள் இருக்குது, ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான். தனிப்பட்ட ஜாதகம்னா ஓரளவு சொல்லலாம், 170% சொல்லலாம். உங்களோட கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இப்போ எப்படி இருக்குது, என்ன பூஜை புனஸ்காரம் பரிகாரம் பண்ணலாம்னு பொதுவாக சொல்ல முடியாது சாமி. யாராலும் சொல்ல முடியாது. ஒருத்தன் அப்படி சொல்கிறான்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம், இல்லைனா ஜோசியம் தெரியாமல் சொல்கிறான்னு அர்த்தம். வேத ஜோதிடத்தை தெரிஞ்சவன் வந்து அப்படி சொல்ல மாட்டான். என்னால் எல்லாம் தெரியும், நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன், எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அப்படிலாம் சில பேர் போடுறாங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு, என்கிட்ட கேளுங்க. நீ என்ன பிரம்மாவா? படத்த பிரம்மனே மறந்து போயிடறான் சில நேரம். சரியா? அவருக்கே 5 தலையை ஒரு தலையை பிடிங்கிட்டாரு சிவபெருமான். 4 தலையோட தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் அறிந்தவன் இறைவன் தான். அந்த இறைவன் அனுக்கிறதோடு தான் எனக்கு எல்லாமே நடக்குது. அந்த இறைவன் ஆசீர்வாதம் வேணும்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கிருஷ்ணனை கும்பிடுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மாதவன் பல மாற்றங்களை கொடுப்பான், குறைகளை தீர்ப்பான். கோவிந்தன் கோடிகளை கொடுப்பான், குற்றத்தை தீர்ப்பான், குடும்பத்தை வாழ வைப்பான், குடிசை கௌரவமாக மாறும். எப்படி குசேலன் அவருக்கு அவளை கொடுத்த குபேரன் ஆனாரோ அது மாதிரி நீங்கள் அவளை வச்சு அவருக்கு பூஜை பண்ணுங்கள். அவள் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கண்ணனுக்கு நெய் பிடிச்சாலுமே அவருக்கு வந்து அவள் ரொம்ப பிடிக்கும். குசேலன் கொடுத்த அவளை சாப்பிட்டு தான் அந்த குசேலன் வீடை கோபுரமாக ஆக்கினார். அதே மாதிரி கும்பராசியும் கோபுரமாக மாறும், குப்பை மேடு கோபுரமாக உயரும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் அகிலாண்டுகுடி பிரம்மாண்ட நாயகன் கிருஷ்ணபெருமான் கண்ணபுரான் கும்பராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.